எங்க ஒரு பொண்ணு புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருப்பாளா? இப்போ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு கூட்டுக்குள்ள ஒரு கோழி இருக்கு. வீட்டோட ஓனர் கிட்ட என்னது இது அப்படின்ட்டு கேட்கிறப்போ, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்க இதை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கேயே உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, வேணாம்னா எடுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுரு, என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சரி, இந்த பொண்ணுக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த கோழியை இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சாப்பாடுலாம் போட்டு போவா. அந்த கோழி பேசுற சத்தம் இந்த பொண்ணு கேக்குது. அப்படியே நில்லு, ஒரு கட்டை இப்ப விழ போகுது அப்படின்னு சொல்லியிருக்குமா. கரெக்டா வந்து இப்படி திரும்பும் போது அந்த கட்டை வந்து அந்த பொண்ணோட தலைமையில விழ வேண்டியது கொஞ்சம் செகண்ட் அப்படி மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த கோழியை இப்ப நம்ம கிட்ட பேசிச்சு இல்ல இது நம்மளோட கற்பனையா அப்படின்ட்டு அவளும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருப்பா. அடுத்த நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ் போறப்போ இந்த கோழி மறுபடியும் பேசுது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நீ அந்த ரெட் கலர் தொப்பி மட்டும் போடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடிடுவாதான். இப்போ வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இந்த பொண்ணு கூட ஒர்க் பண்றவங்க ஒரு ரெட் கலர் தொப்பி எடுத்து கொடுத்துட்டு இதை போட்டுட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வேற அந்த கோழி சொன்னது ஞாபகம் வந்திருக்குமோ. சரி, அது உண்மையோ இல்லையோ, எதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்றா. பின்னாடி இன்னொரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருப்பா. என்கிட்ட கூட மழை பெய்யுது, நான் போட்டுட்டு போறேன் அப்படின்ட்டு போட்டு போயிருப்பா. அடுத்த நாள் ஏதோ ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா. மாடு முட்டிட்டு இருக்கோம். என்னன்ட்டு பார்த்தா அந்த ரெட் கலர் தொப்பியை பார்த்த உடனே மாடு வந்து முட்டிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு அங்கேயே இறந்துட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தினதே அந்த கோழி தான். அந்த கோழி கிட்ட போயிட்டு எப்படி உன்னால வந்து ஃபியூச்சர் இந்த மாதிரி கணிச்சு சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிருப்பா. ஆனா அந்த கோழி வந்து பெருசா அதுக்கு எதுவும் சொல்லியிருக்காதுதான். அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு அப்படியே கிளம்பி போறப்போ, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 8 ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து கிளம்புறப்போ, இந்த பொண்ணு கூடவே வந்து ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 மணியை தாண்டியே போயிடுச்சு. ஆனா அந்த கோழி சொன்ன மாதிரி எதுவுமே ஆகலையே, நல்லா தானே நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கும் லைட்டா டவுட் வந்திருக்கும். இந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் வந்து இந்த கிளாக் தப்பா ஓடுது, 1/2 மணி நேரம் முன்னாடி காட்டுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரிலாம் இருக்கு, என்னமோ தப்பாவே இருக்கு. அதனால இந்த பொண்ணு வந்து நேரா வேலையாச்சு என்னவாச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவா. இந்த பொண்ணு கூடவே ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார்ல, அவரு வந்து நைட்ல வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கு, சீக்கிரமா கதவு தர அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கோழி திறக்காத அப்படின்னு சொல்லியிருக்குமா. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து அப்பதான் டவுட்டே வந்திருக்கும். நீங்களே டாக்டர் தானே, நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பா. அவரு ரொம்ப கோபத்தோட இப்ப நீ திறக்கிறியா இல்லையா அப்படின்னு கத்திருப்பாரு. அதுல இருந்தே என்னமோ தப்பா தான் இருக்கு அப்படின்றதையும் இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பொண்ணோட லைஃப்ல ஆபத்தாவே வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்துல இருந்தும் இப்ப இந்த கோழி தான் இந்த பொண்ணு காப்பாத்திட்டு இருக்கும்.